ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட். இந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாயில் போட்டோடனே அப்படியே கரைஞ்சிரும். ஸோ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யுது பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நமக்கு நிறைய பொருளும் தேவையில்லை. ஒரு 2-3 பொருள் இருந்தாலே போதும். இப்போ வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனப்புறமா ஒரு 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துட்டு இந்த நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு சுட தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். இது நல்லா வறுத்துட்டு நம்ம சுட தண்ணி ஊற்றி இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுட தண்ணி விட்டு இதை நல்லா கிளறுங்க. அந்த கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஒரு மைசூர் பாக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 கப் அளவு கடலை மாவுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது திருப்பியும் நல்லா கிளறி விடுங்க. இதோட பதம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா நல்லா பேனில் ஒட்டாமல் வரும், எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த சர்க்கரையும் கடலை மாவும் நல்லா ஒன்று சேர வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு போட்டு இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிவிட்டோம் ஒரு 10 நிமிஷத்தில். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.